ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக பள்ளி மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு சார்பில் மாதம் 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். dge.tngov.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு பாருங்கள், மத்திய அரசு சார்பில் NMMS ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதேமாரி பார்த்தா அப்ளை பண்ணினா உங்களுக்கு என்னமான பெனிஃபிட் கிடைக்கும், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல பாருங்கள், ப்ரெஸ் ரிலீஸ் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது DGE TNCMTSC அப்படின்ற ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு வைக்கிறாங்க, TNCMTSC. இது எப்போ அப்படின்னா அரசு பள்ளிகளில் 2025-26 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்காக பாருங்கள், அவங்களுக்கு தான் இந்த தமிழ்நாடு முதலமைச்சரின் திறமை தேடலுக்கான தேர்வு என்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா 30/1/2026 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுதுங்க. இந்த எக்ஸாமுக்கு இந்த வருஷம் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2025-26 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 மாணாக்கர், மொத்தமாக 1000 பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. 500 மாணவர்கள் ப்ளஸ் 500 மாணவியர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வியாண்டில் 10,000 வழங்கப்படும். ஸோ மாதம் 1000 வழங்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்காலர்ஷிப்கான டீட்டெயில்ஸ் இதுதாங்க. அதாவது இந்த வருஷம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12th வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் குல்குறி வகையில் உங்களுக்கு தேர்வு இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இதில் தான் கொஷின் கேட்க போகிறாங்க. OMR மெத்தடில் தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 பேப்பராக உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ பேப்பர் 1ல் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின் 60 கொஷின்ஸ் இருக்கும். பேப்பர் 2ல் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஒரு 60 கொஷின், மொத்தமாக 120 கொஷின்ஸுக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலைல 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாமும், பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரைக்கும் ஒரு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 18/12/2025 26/12/2025 வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட ஹெட்மாஸ்டர் இருக்காங்க பாருங்கள், உங்கள் தலைமை ஆசிரியர் கொடுத்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 26/12/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு ஃபீஸாக நீங்கள் 50 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்குங்க. அதேமாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதாங்க. அதாவது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் போயிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு எம்இஸ் நம்பரை கொடுத்துட்டு மற்றபடி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், உங்கள் நேம் என்ன, மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, ஃபாதர் நேம் என்ன, மொபைல் நம்பர், ஸ்கூல் நேம் வித் அட்ரஸோட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர், உங்கள் சிக்னேச்சர், உங்கள் பேரண்ட் சிக்னேச்சரை போட்டு 50 ரூபாய்க்கான அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி ஹால் டிக்கெட் ஸ்கூல்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அவங்க போயிட்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸாம் பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். அதில் போயிட்டு ஸோ உங்களுக்கான அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே, அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எப்படி நடந்துச்சு அது எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. ப்ரீவியஸாக எப்படி நடந்துச்சு இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, ஆன்சர் கீ என்ன, டென்டேட்டிவ் ஆன்சர் கீ என்ன, கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு,
கடந்த வருஷம் எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் போயிட்டு எப்படிலாம் உங்களுக்கு வந்திருக்கு, கொஷின் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, அது எல்லாமே பேப்பர் 1 எப்படி இருக்குது, பேப்பர் 2 எப்படி நடந்துச்சு எல்லாத்தையுமே நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்க இதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கிட்டு மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2க்கு பேப்பர் 1க்கு எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் நோட்டிஃபிகேஷன். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு NMMS ஸ்காலர்ஷிப் இருக்குது பாருங்கள். நேஷ்னல் மீன்ஸுக்கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாங்க. இதிலே உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இதுதாங்க. அதாவது தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. NMMS ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் 2025-26 கல்வியாண்டில் தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு NMMS எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா ஜனவரி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க கடைசி தேதி 20/12/2025. ரொம்ப ஷார்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக இதுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி 50 ரூபாய்க்கான அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஹெட்மாஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து கிடைக்குங்க. இதுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக 1000 ரூபாய் வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. 8th பாஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதாங்க இந்த NMMS ஸ்காலர்ஷிப்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு எம்இஸ் நம்பரை என்டர் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் நேம் என்ன, மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்த மீடியத்தில் படிக்கிறீங்க, உங்களுடைய கேஸ்ட் என்ன, ஸோ மற்றபடி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அட்ரஸ் என்ன, பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், உங்கள் ஃபாதர் நேம் மதர் நேம், என்ன ஒர்க் பண்ணுறாங்க, குடும்ப ஆண்டு வருமானம் என்ன, உங்கள் சிக்னேச்சர் பேரண்ட்ஸ் சிக்னேச்சரை போட்டுட்டு ஹெட்மாஸ்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாரி இந்த எக்ஸாமுக்கும் ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காலும் அங்கே போயிட்டு உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ இதுலேயும் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து பாருங்கள் சாட்டு மேட்டு அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் இதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மென்டல் ஏபிள் டெஸ்ட் இருக்கும். அதேமாரி சாட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சாட் மேட்டு தான். இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி நடக்கும் அதையும் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. எக்ஸாம் ப்ராசஸ் என்ன எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாரி வந்து பாருங்கள் நீங்கள் இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும், அதுக்கான கொஷின் பேப்பர் என்ன எல்லாத்தையுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிவிட்டு போயிட்டு அட்டன் பண்ண பாருங்கள். OMR மெத்தட் மூலமாக தாங்க உங்களுக்கான இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் நடக்கும். எல்லாத்தையுமே தெளிவாக ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ சாட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ படிப்பறிவு திறன் பகுதி இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கும் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மேக்ஸிமம் மதிப்பெண்லாம் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுத்துக்குமே. ஒன்று வந்து பாருங்கள் 10th படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம், இன்னொன்று 8th படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி 1000 ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். மறக்காமல் இந்த வருஷம் 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.